الحمد لله الملك القدوس السلام رحيم الرحمن العلام أنزل علينا خير الكلام وجعل تلاوته مطهرة للقلب من الأذران والآثام وأنعم علينا بالإسلام وأكمل لنا الدين وأتم علينا الإنعام وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியன்கள் இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, நமது நாட்டு ஜனாதிபதி ஒரு தேசிய வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். போதை வஸ்துக்களை ஒழிக்கும் முகமாக அல்லாஹு தஆலா இந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சகோதரர்களே, போதை ஒழிப்பென்பது இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற முதன்மை காரணிகளில் ஒன்று போதை. எல்லா அரசாங்கங்களும் அதனை ஒழிப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் இலங்கையை பிரதானமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு முக்கிய விடயமாக போதை மாறியிருப்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேள்விப்படுகிற பார்க்கிற செய்திகளினூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி இந்த குறித்த நிகழ்வில் உரையில் சொல்கிற நேரத்தில் இந்த போதை வஸ்துக்களின் சங்கிலி தொடரை பார்க்கிற நேரத்தில் அது ஓர் நிழல் அரசாங்கம் போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு பொது வழியில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதென்பது இதனுடைய விரிந்ததோர் பரந்த நெட்வொர்க்கை எடுத்து காட்டுகிறது. சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை, மானத்தை, பொருளாதாரத்தை, அறிவை, சிந்தனையை எவையெவையெல்லாம் பாழ்படுத்துமோ மழுங்கடிக்க செய்யுமோ அவை எல்லாவற்றையும் இஸ்லாம் ஹராம் என்று சொல்கிறது. போதையை பொறுத்த வரைக்கும் மேலே சொன்ன எல்லா விடயங்களையும் ஒரு ஒற்றை காரணி பழுதாக்கும், மழுங்கடிக்கும், பாழாக்கும் என்றிருந்தால் அது போதை மாத்திரம்தான். வேறு பாவங்களில் அறிவு, பொருளாதாரம், மானம், தீன் இந்த அம்சங்களில் ஒன்றோ இரண்டோ இழக்கப்படலாம். ஆனால் போதை எல்லாவற்றையும் பூச்சியமாக்கக்கூடிய ஒரு மோசமான பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏனைய மிருகங்கள் படைப்பினங்களில் இருந்து மனிதர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதற்கு பிரதான காரணிகளில் ஒன்று சிந்திக்கின்ற ஆற்றலை மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அந்த சிந்தனை ஆற்றலை இல்லாமல் செய்கிற ஒரு விடயம்தான் போதை. அல்லாஹ் எங்களை உயர்த்தி வைத்திருக்கின்ற அந்த காரணியை காசு கொடுத்து நாங்கள் நாசமாக்குகின்ற ஒரு வேலையை தான் போதை வியாபாரிகளும் போதை பாவனையாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பாரதூரமான ஒரு குற்றம் இது என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. சகோதரர்களே, அறிவு எங்களை எல்லா இடங்களிலும்
சரியாக நடந்து கொள்வதற்கும் சமயோசிதத்தை புரிந்து நடப்பதற்கும் வழிகாட்டுகிறது. ஒருத்தருக்கு ஏசணும் என்று நினைக்கிறாரு. அவர் சமூகத்தில் பெரியவர், பள்ளிவாயல் தலைவர், ஒரு ஹாஜியார், வேலை செய்கிற நமக்கு சம்பளம் தர்ற ஒரு பொஸ். அவருக்கு ஏச முடியாத ஒரு சூழல். ஏசணும் என்று அவருடைய உணர்வுகள் சொல்கின்றது. ஆனாலும் அறிவு சொல்கிறது இவர் ஏச தகுதியற்றவர், ஏசக்கூடாது, இந்த இடத்துல பேசக்கூடாது என்று அறிவு சொல்லுது. ஒருத்தர் போதையை பயன்படுத்தி விட்டால் தாறுமாறாக அவருக்கு ஏச ஆரம்பித்து விடுவார். அவரை கட்டுப்படுத்துகின்ற அறிவை அவர் பணம் கொடுத்து இழக்கிறார். எல்லாமே நடக்கும். பாப்பா கேசுவார், உம்மா கேசுவார், படிச்சுத்தார ஆசிரியர்களுக்கு கேசுவார். சில நேரங்களில் ரப்பை கூட, அல்லாவை கூட மோசமாக பேச ஆரம்பிப்பார். எங்களை மனிதராக கட்டுப்படுத்துகின்ற அந்த அறிவை இந்த போதை இல்லாமல் செய்கிறது. இப்போ ஒருவர் எந்த மனோநிலையில் அதை பயன்படுத்துகிறாரோ அதுக்கேற்றால் போல் அவர் நடந்து கொள்வார். ஒரு கோபமான மனோநிலையில் நடந்து கொண்டால், ஒரு கோபம், வெறுப்பு, ஆத்திரம், அந்த நேரத்தில் ஏதோ ஒரு போதையை அவர் பயன்படுத்தி விட்டால் எல்லோரோடும் சண்டைக்கு போவார். ரோட்டால போற நாய் கூட சும்மா போகும், ஆனா இவர் சண்டைக்கு போவார். எல்லோரோடும் எரிஞ்சு கொள்வார், பேச ஆரம்பிப்பார். அவர் கோபமான மனோநிலையில் இருந்தார், பயன்படுத்தினார், அதற்கேற்றால் போல் அவர் செயற்படுகிறார். அவரை கட்டுப்படுத்துகின்ற அறிவு அவரை விட்டு விடை பெற்று சென்று விட்டது. ஒருவர் விரசமான ஒரு மனோநிலையில் அதை பயன்படுத்தினால் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன, செய்தி வழியினாக நாங்கள் கேட்கிறோம், தந்தை பிள்ளைகளை துஷ்பிரயோகம் செய்த சம்பவங்களை பார்க்கிறோம். அந்த மனோநிலையில் அதை பயன்படுத்தினால் அந்த மாதிரி நடப்பார். இந்த இடத்துல இப்படி நடக்கக்கூடாது, இவரோட இப்படி செய்யக்கூடாது என்கிற விடயங்கள் எல்லாமே அறிவை தொலைத்து விடுவார். ஒருவர் மகிழ்ச்சியான மனோநிலையில் அதை பயன்படுத்தினால் பாட்டு படிப்பார், டான்ஸ் ஆடுவார், எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போவார். மனிதர்கள் நாங்கள் எல்லோருமே சுதந்திரமாக இருக்க விரும்புகிறோம். யாருக்கு கீழே கட்டுப்பட்டு இருப்பது ஒருத்தருக்கும் விருப்பம் கிடையாது. சுதந்திரமாக சிந்திக்கணும், சுதந்திரமாக செயலாற்றணும் என்பது எல்லோருடைய ஒரு விருப்பம். அதற்காகவே உலகத்தில் பெரும் பெரும் யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இந்த போதை எங்கட சுதந்திரத்தை பறிக்கும். போதை பயன்படுத்துகின்றவரை போதைக்கு அடிமையானவர் அப்படித்தான் சொல்றது. அவர் நினைத்தால் கூட அதிலிருந்து வெளியே முடியாது. அவருடைய மொத்த சுதந்திரத்தையும் அந்த போதை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, சிலை வணக்கம், அம்பெறிந்து குறிசெல்லுதல், போதை வஸ்துக்கள், இவை எல்லாமே ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஷைத்தாண்ட செயல் என்றாலே மோசமான செயல்தான். அல்லாஹு தஆலா போதையை சொல்லிவிட்டு சொல்கிறான், ஷைத்தானின் அருவருக்கத்தக்க செயல், ஷைத்தாண்ட உச்சமான வேலை போதை, அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். கனிமிகு சகோதரர்களே, இந்த ஹுத்பாவில் போதை தொடர்பாக பேசுறதால ஒரு மாற்றம் வருமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் அதனோடு சம்பந்தப்பட்டவர்கள் யாரும் பெரும்பாலும் பள்ளிக்கு வர்றது கிடையாது, உரைகளை கேட்பது கிடையாது. இது யாருக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்றால், ஏதோ ஒரு புள்ளியில் அந்த நட்புகளோடு பழகுகின்ற ஒருவர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம். இதை பயன்படுத்துகின்றவர்கள் வியாபாரம் செய்பவர்களை நோக்கி அவங்க பள்ளிக்கு வர மாட்டாங்க, அவர்களை தேடி பள்ளி வாயல்களும் சமூக நிறுவனங்களும் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கண்ணியமிகு சகோதரர்களே, இன்றைக்கு போதை எப்படி பரவுதுன்னு சொன்னால், எல்லார மைண்ட் செட்டும் குயிக்கன பணக்காரன் ஆகும். ஃபைனான்சியல் ரீதியாக நாங்கள் எல்லோருமே ஒரு வகையான நோய்க்குள்ளாக இருக்கிறோம். இப்போ உள்ள தலைமுறை பிள்ளைகள் யாருமே பெரும்பாலும் ஒரு பாண்ட விலை தெரியாது, சீனி ஒரு கிலோ எவ்வளவு உண்டு தெரியாது, மா ஒரு கிலோ எவ்வளவு உண்டு தெரியாது.
ஆனா ரோட்ல போற வாகனம், கார் இத்தனாம் ஆண்டு இவ்வளவு பிரைஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு போன் ஐபோன் 17 இவ்வளவு பிரைஸ் என்று சொல்லுவாங்க. எல்லோருமே குயிக்கன பணக்காரனாகணும், பிராண்ட் சாமான் தான் வாங்கி போடணும், அந்த பொருட்களை தான் உடுக்கணும். ஒரு விதமான பணம் தொடர்பான சிந்தனை இந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். எப்படி எச்சரித்தார்கள்? பொதுவாக வறுமையை கொண்டு எச்சரிப்பார்கள், நோயை கொண்டு எச்சரிப்பார்கள், தொழில் இன்மையை கொண்டு எச்சரிப்பார்கள். இதுதான் உலகத்தின் மரபு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தை எப்படி எச்சரித்தார்கள் என்றால் வசதியை கொண்டு எச்சரித்தார்கள். வித்தியாசமான ஒரு எச்சரிப்பு. யாரும் உலகத்தில் அப்படி செய்திருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்திற்கு வசதி பரவலாக்கப்பட்டு அதனால் பாழாகி விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க. அதனாங்க இன்றைக்கு கீழ்மட்டத்தில் இருப்பவர்களும் மேலே உள்ளவர்களும் அந்த சிந்தனையிலே பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால ஷார்ட்கட் வே எது? அது ஹராம் கிடையாது, ஹலால் ஹராம் பேணுதல் கிடையாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எதுவும் கிடையாது. பிசினஸ் பண்றாங்க. முஸ்லிம் சமூக கிட்டத்தட்ட ஒரு வீடியோ, ஒரு பெண்மணி கைது செய்யப்படுறாங்க, அதிகாரியினால் முடக்கப்படுறாங்க. முஸ்லிம் பெண் பிசினஸ் பண்றாங்க. பெண்களை கூட இந்த சிந்தனை விட்டு வைக்கல. பிடித்தவுடன் ஒரு 10-15 பேர், நிறைய பேர் அவர் சொல்லி கொண்டு போறாங்க. போனால் இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். இந்த தொடர்போடு முஸ்லிம் சமூகத்து பெண்கள் சம்பந்தப்பட்டால் வியாபாரத்தோடு அது நிற்காது, பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. பெண்களிடமும் இந்த கல்ச்சர் வந்துவிட்டால் இந்த சமூகத்தின் வெற்றி என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு சென்றும். மிக மிக ஆபத்தான ஒரு விடயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயிஸ அப்துத் தீனார் வ அப்துத் திர்ஹம், திர்ஹத்தின் அடிமைகளும் தீனாரின் அடிமைகளும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிச்சாங்க. எல்லா விஷயங்களையும் பணமாக பார்ப்பவர்கள் நாசமாகட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லணும், பெற்றோர்கள் சொல்லணும், மகன் நீங்க ஹராமா உழைத்து ஹஜ்ஜிக்கு அனுப்புவதென்றால் அப்படி ஒரு ஹஜ்ஜி தேவையில்லை. நீங்க ஹராமாக சம்பாதித்து உம்ராவுக்கென்னை அனுப்புவதாக இருந்தால் அப்படி ஒன்று தேவையில்லை. ஒரு குடும்பமாக பகிஷ்கரியுங்கள். நன்றாக தெரியும் உங்களுக்கு, திடீரென்ற மாதிரி பணம் வருகிறது என்றால் ஏதோ ஒரு புள்ளியில் என் கணவன், என் மகன், என் குடும்பம் தவறு செய்கிறது என்பது நிச்சயமாக தெரியும். அவர்களை மிக கடுமையாக எதிருங்கள். அவர்களுக்கு நசீகத் சொல்லுங்கள், வசியத் சொல்லுங்கள். நீங்கள் தருகிற 1 ரூபாய் ஹலாலாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். 1 கோடியாக இருந்தாலும் ஹராம் என்றால் அது தேவையில்லை என்று சொல்லுங்கள். இந்த சிந்தனையை மாற்ற வேண்டும். இந்த சிந்தனை முஸ்லிம் சமூகத்துக்குள் போதை கலாச்சாரம் பரவலாக வருவதற்கு முக்கியமான ஒரு காரணி. இந்த வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிற சகோதரர்கள், நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றவர்கள், மாற்று கருத்து கிடையாது. கலிமா சொன்னவர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே எல்லா சுகங்களையும் இந்த துனியாவில் அனுபவித்த ஒருவர், எல்லா சுகங்களையும் கண்ட ஒருவர், ஒரே ஒரு விடுத்தம் அல்லாஹு தஆலா நரகத்துக்குள் உள்ளே நுழைவித்து வெளியே எடுப்பான். கஷ்டம் என்றா என்னென்று தெரியாம வாழ்ந்தவர், லக்ஸரி வாழ்க்கை. அல்லாஹ் கேட்பான், ஒரே ஒரு விடுத்தம் அமிழ்த்தி எடுத்ததுதான், போடல்ல. கேட்டவுடன் உலகத்தில் ஏதாவது ஒன்றை அனுபவித்தாயா என்று கேட்கப்படும். அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், எதையும் நான் அனுபவிக்கவில்லை. இந்த உலகத்து எல்லா இன்பங்களும் நரகத்துக்கு முன்னாடி ஒரு அமிழ்த்துவ எல்லாம் பூச்சியமாக மாறிவிடுகிறது. இதை மனதில் ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இந்த உலகத்தில் கொலை செய்யப்படுகிற, அநியாயமாக கொலை செய்யப்படுகிற எல்லா கொலைகளுக்கு பின்னாடியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதல் மகனுக்கு பங்கு இருக்குது. அவர்தான் அதை ஆரம்பித்து வைத்தார். எல்லாம் அவருக்கு போய் சேருது. போதை வியாபாரம் என்பது ஒரு சமூகத்தை அழிக்கின்ற செயல், பெரும் பாவம். ஒரு தனிநபர் சார்ந்த பாவம் அல்ல. ஒரு கிராமத்தை, ஒரு நகரை, ஒரு நாட்டை, ஒரு பாடசாலையை,
மொத்தமாக அழிக்கின்ற செயல். அல்லாஹ்வுக்காக இதிலிருந்து விடுபடுங்கள். மிகப்பெரிய பாவங்களோடு மரணிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு அம்சம், அதாவது கெட்ட நட்புகள். இந்த வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு 60 வயது 50 வயது உள்ளவர்களை இதனோடு பழக்கி விடுகின்ற பொழுது அவர்களுக்கு வருகின்ற வருமானத்தை விட 10 வருஷத்தால மௌத்தாகிறலாம். வயது முதிர்ந்தவர்கள், அவர்களின் நட்பு வட்டம் என்பது வேகமாக இருக்காது. அதனால பாடசாலை மாணவர்களை குறிவைக்கிறாங்க, டீனேஜ் பிள்ளைகளை குறிவைக்கிறாங்க. அவர்களின் நட்பு வட்டம் பெரியது, இலகுவாக பிடித்து கொள்ளலாம், நீண்ட நாள் வியாபாரம் நடப்பதற்கான சாத்தியம் இருக்குது. இலங்கையில பிரிஸ்டல் புகைத்தல் வந்த நேரத்தில் யாரும் காசு கொடுத்து வாங்கல, அதனால ரோட்ல வீசி விட்டாங்க. சும்மா கிடைக்குது தானே என்று அடித்து பழகியவர்கள் தான் பணம் கொடுத்து அதை வாங்கி பயன்படுத்துகின்ற பழக்கத்துக்கு ஆளானாங்க. அது இன்று வரைக்கும் பெரியோரு சங்கடமாக கஷ்டமான ஒரு பேக்கெட்லே போடப்பட்டிருக்குது. புற்றுநோயை உண்டு பண்ணும் என்று போடப்பட்டிருந்தும் அதை விட்டு கலர முடியாத ஒரு சூழ்நிலையில் பலர் இருக்கிறத பார்க்கிறோம். அந்த மாதிரி இந்த போதை வஸ்துக்களையும் இந்த குறிப்பிட்ட பருவத்தை கொண்ட பிள்ளைகளை மையப்படுத்தியே நடந்து கொண்டிருக்குது. அப்படியான ஒரு நண்பர் இன்னொருத்தரை பழக்கிறார், அவர் இன்னும் 4 பேற்றை கொண்டு போறார். இது ஒரு சங்கிலி தொடராக மாறி அண்மைய புள்ளி விவரம், பாடசாலை மாணவர்களின் பெருவாரியான மாணவர்கள் கொழும்புல பெரியோர் எண்ணிக்கை சொன்னாங்க போதை வஸ்து கடுமையாக இருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்களிலும் இது இருக்கிறத பார்க்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, மூன்றாவது ஒரு அம்சம், இது கிடைக்கிற வழி இலகுவாய் இருக்குது, சிம்பிள். முஸ்லீம் ஊர்களில் மதுபான கடைகள் கிடையாது. யாராவது அந்த ஏரியாவில் போனா கூட ஒரு மாதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. வர போதை வஸ்துக்கள் என்பது சலாம் கொடுக்க கையில வச்சு மாத்திர மாதிரி சிம்பிளா பகிர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். இலகுவாக பரிமாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதால வேகமாக பரவுது. பாடசாலைக்கு முன்னாடி உள்ள கடையில அது பகிரப்படுது, கேன்டீன்ல கொடுக்கப்படுது, பாடசாலை அதிபர்கள் கூட இதுல மாட்டுப்படுறாங்க. சிம்பிளா இலகுவாக இது பரிமாறக்கூடிய தன்மையில் இருக்கிறதால இந்த மாதிரியான ஒரு வேகமாக பரவுகின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒருத்தர் இங்க இருந்து ஒரு ஊர்ல இருந்து போதை கடுமையான ஒரு பிள்ளை, அவரை எப்படியாலும் இதுல இருந்து பாதுகாக்கணும் என்று ஜமாத்துல பிடிச்சு அனுப்புறாங்க பெற்றோர்கள். கொழும்புல மர்கஸ்ல அதே நபருக்கு வேறொரு வழியில அங்க போய் போதை கிடைக்குது. இந்த நெட்வொர்க் இலங்கையில் அவர்களுடைய அந்த தொடர்பாடல் மிக பலமானது, கட்டியா இருக்குது. அவரை வெளியில வர விடவே விடாது. அவர் எங்கு போனாலும் அது போய் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு சார்பான பிரச்சாரங்களும் முயற்சிகளும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிகு சகோதரர்களே, அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள், அடிக்கடி கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழலில் இருக்கின்றவர்கள் இலகுவாக இதுல மாட்டுப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு காரணி, இன்றைக்கு வார சினிமா, போதை கடத்துதல், போதையை பயன்படுத்துதல், போதை வஸ்துக்களை பாதுகாத்தலை ஒரு ஹீரோத்தனமாக கதாநாயகர்களாக காட்டுது. அதனால எங்களுடைய இளம் தலைமுறை அதை பயன்படுத்துவதும் எந்த சோகமான நிலையில் மகிழ்ச்சியான நிலையில் அதோடு சார்ந்திருப்பதையும் ஒரு ஹீரோத்தனமாக சிந்திக்கிறாங்க. இப்படியான காரணிகள் போதை வஸ்தில் இருந்து போதை வஸ்துக்களை இலங்கை மட்டத்திலும் உலக மட்டத்திலும் எங்களுடைய சமூகத்திலும் வேகமாக கொண்டு வந்து சேர்த்து இருக்குது. கண்ணியமிகு சகோதரர்களே, இப்பொழுது இதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியே வரலாம், எப்படி தடுக்கலாம் என்பது எங்களுக்கு முன்னாடி உள்ள முக்கியமான ஒரு சவால். பிரதான ஒரு அம்சம், பெற்றோர்களாகி எங்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. கண்ணியமிகு சகோதரர்களே, பிள்ளைகளை அமானிதம், அல்லாஹ் தந்த அமானிதத்தை திருப்பி நாங்கள் கொடுக்கணும், பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஆனால் என் தந்தை என் தாய் என்னை சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள் என்கிற மனோநிலையும் வந்துவிடக்கூடாது. இந்த தலைமுறையை கையாளுதல் என்பது மிக கஷ்டமான சவாலான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கு தந்தையர்கள் தாய்மார் யாருக்கும் பிள்ளைகளோடு நேரம் ஒதுக்கிறதுக்கு டைம் இல்லை. அவங்களுக்கு கல்வி முறையும் ஒரு காரணம், ஸ்கூல் கிளாஸ் மற்ற செயற்பாடுகள்,
தந்தை பிசினஸுக்கு போய்த்திருவார், பிள்ளைகளுக்காகவே தேய்கிறோம் என்று நினைத்து கொண்டு பிள்ளைகளை இழந்து கொண்டிருப்பார். ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க சுதாகரிப்பார், ஆனா பிடிச்சு கொள்ள இயலாத ஒரு கட்டத்தில் பிள்ளை இருப்பார், இழுத்து வச்சு கொள்ள முடியாத ஒரு சூழல்ல இருப்பார். தயவு செய்து பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குதல் என்பது முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் என்னென்றால், பெற்றோர்களின் மைய நோக்கு, மைய இலக்கு என்னவென்றால் பிள்ளைகளுக்காக உழைத்தல், சம்பாதித்தல் என்பதுதான். அதால தான் எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் 13-19 இந்த பருவம் தான் எல்லா மோசமான செயல்களிலும் அவர்கள் மாட்டுப்படுற பருவம். இதை கடந்தால் முதிர்ச்சியா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. எது சரி எது பிள்ளைங்கிறது அவங்களுக்கு புரியும். அதுவரைக்கும் அவர்களோடு நாங்க வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. எங்களோட அன்பை புரியணும், எங்களோட கஷ்டங்கள் அவர்களுக்கு தெரியணும், அவர்களுக்காக நேரம் ஒதுக்கணும். இன்றைய அதாவது உளவியல் சொல்லுது எப்படி என்று சொன்னால், 3 நேரங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு பெற்றோர்கள் பேசணும், சந்திக்கணும் என்று சொல்லுது. ஒன்று, தூக்கத்தில் இருந்து எழும்புகின்ற பொழுது அன்பாக பண்பாக அதட்டாமல் பதட்டம் இல்லாமல் அவர்களை எழுப்பாட்டணும் தாயும் தகப்பனும். சுபக நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம், அவர்களை ஆறி அமர்ந்து முத்தமிட்டு தலையை தடாவி எழுப்பாட்டணும். எங்கட அன்பு பாசம் அவங்களுக்கு விளங்கணும். அதுக்கு நேரம் இல்லை வாப்பாக்கு, அது எங்கட டியூட்டியே இல்லை, அது உம்மாட பொறுப்பண்டே விட்டிருப்போம். இரண்டாவது, சஹாபாக்களும் நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் இது அப்படியே இருக்கும். இரண்டாவது, தூங்குகின்ற பொழுது பிள்ளைகளோடு கொஞ்ச நேரத்தை செலவழிக்கணும். 5-10 நிமிடங்கள் அவுராதுகளை ஓதி கொடுக்கிறது, ஒரு சின்னதொரு உபதேசத்தை சொல்றது, ஒற்றை வரியில் ஒரு நல்ல சிந்தனையை பதிவு செய்கிறது. அதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது, நாங்க வாரதே லேட் நைட். மூன்றாவது டைம், பிள்ளைகள் பாடசாலை விட்டு வருகிற நேரத்தில் அவர்களோடு எல்லா நாட்களும் உரையாட வேண்டும். அப்படி உரையாடினால் பாடசாலையில் நடக்கின்ற எல்லா விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுது. இவை அனைத்தையும் சாலிஹான மனிதர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தை எங்களால் கொடுக்க முடியாம இருக்குது. எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான தொடர்பாடல் ரொம்ப தூரமாகுது. அந்த கெப்ல வேற வேற ஆக்கள் வாராங்க, வேற தொடர்புகள் வருது, எங்களை விட்டு பல விடயங்களை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் எந்த கஷ்டமும் இல்லாம இந்த பிள்ளை இருக்கணும், எந்த கஷ்டமும் தெரிஞ்சிடக்கூடாது, அதுதான் ஒரு தகப்பனுக்கான அந்தஸ்து அப்படி என்று நினைக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள், அதாவது ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 18 வயதில் இருக்கின்ற பொழுது தந்தை மகனுக்கு சொன்ன வசியத், உங்களுக்கு 7 சகோதரிகள் அல்லது 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், நான் மரணிக்கலாம், நாளை யுத்தம் செய்ய போகிறேன், உங்கள் மீது ஒரு பொறுப்பு இருக்கிறது, இவர்களை சரியான முறையில் பயிற்றுவித்து பழக்கி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று 18 வயது மகனுக்கு கொடுக்கின்ற பொறுப்பின் சுமையை பாருங்க. நாங்க நினைக்கிறோம் எந்த கஷ்டமும் தெரியாம இந்த புள்ள வளரணும் என்று, கஷ்டத்தை காட்டுவோம், அப்ப பொறுப்பான ஒரு பிள்ளையாக வரும். நாங்க எந்த நேரமுமே, அதாவது எங்களுடைய ஒரு புன்னகை, எங்களுடைய ஒரு அழுகை, எங்களுடைய ஒரு வார்த்தை, எங்களுடைய ஒரு கோபம் என்னுடைய பிள்ளையில் தாக்கம் செலுத்த வேண்டும் என்று விரும்பினால், கண்ணியமிகு சகோதரர்களே, பிள்ளைகளுக்காக வாழுதலை மறந்து பிள்ளைகளோடு வாழுவதற்கு முற்படுங்கள். அல்லாஹு தஆலா அருள் செய்வான். நாங்க யாரும் நேரம் ஒதுக்குறதுக்கு ரெடி இல்லை. அதால எங்கட வீட்டு சூழல்ல எங்கட பிள்ளைகள்கிட்ட நாங்க சிறு வயதில் அனைத்து முத்தமிட்டு பள்ளிக்கு அழைத்து வந்த பிள்ளைகளை வேறு யாரோ பிழையான திசையை நோக்கி நகர்த்துகிறார்கள். நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவோம். இது முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாங்கள் மௌத்தானா எங்களோட பிள்ளைகள் எங்களை நினைச்சி, வாப்பா இப்படி பேசினார், வாப்பா இந்த கட்டத்தில் இப்படி நடந்தார், எனக்கு எங்களோட வாப்பா இந்த டைம் இப்படி சொன்னார் என்று நினைவுபடுத்தக்கூடிய நல்ல நினைவுகளை எங்களோட பிள்ளைக்கு விடணுமெண்டா அவர்களோடு எங்களுடைய நேரங்கள் நிறைய செலவழிக்கப்படணும். சமூகத்தில் பாருங்க,
சமூக பணியும் ரொம்ப பிஸியா இருந்த பெற்றோர்களின் பிள்ளைகளும் தான் பெரும்பாலும் குறிவைக்கப்படுறாங்க. அதுல யாரும் விதிவிலக்கல்ல. எனவே அல்லாஹ்வுக்காக தயவு செய்து பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குங்கள். அதுதான் பெரும் பாதுகாப்பு வேலி. என்னுடைய நேரம்தான் என் பிள்ளைகளுக்கான பெரும் பாதுகாப்பு வேலி என்பதை உணர்ந்து கொள்வோம். இரண்டாவது ஒரு அம்சம், அதாவது இந்த போதையோடு சம்பந்தப்பட்ட யாருமே வியாபாரிகளாக இருக்கலாம் அல்லது பயன்பாட்டாளர்களாக இருக்கலாம், பள்ளிகளோடும் உரைகளோடும் பெரும்பாலும் சம்பந்தப்பட மாட்டார்கள். எனவே பள்ளிக்கு வெளியில் அவர்களை முறையாக, நாகரிகமாக, கண்ணியமாக அணுக வேண்டிய தேவை இருக்குது. அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அது தொடர்பாக யோசிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. யாருமே உள்ள போக முடியாது என்று நினைக்கிற ஜெயிலுக்குள்ள கூட இன்றைக்கு போதை வஸ்துக்கள் போகுது. எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைமை கண்ணியமிகு சகோதரர்களே. அதே போன்று இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க, வியாபாரம் செய்கிறவங்க இருப்பாங்க, பெரும் தவறு செய்திருக்கிறார்கள், மறுப்பதற்கில்லை. ஆனாலும் அவர்களை திருத்துவதற்கான, அவர்களையும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்யப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒருத்தர் மதுப்பாவனையோடு வர்றாரு. பல விடுத்தம் தண்டிக்கப்பட்ட ஒருவர். ஆனா அதை விட்டு தூரமாகிறார் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இவர் அடிங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கடுமையாக தாக்குகின்றார்கள், அடிக்கின்றார்கள். கையால கிடைக்கிற பொருளால் எல்லாமே அடி விழுது. அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் அவரை சபிக்கிறார். சபித்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தல்அனுஹு, அவரை சபிக்க வேண்டாம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பவர், சபிக்க வேண்டாம் அப்படி என்று சொல்றாங்க. எனவே எங்களுடைய அணுகுமுறையில் எங்களுடைய கோபங்கள், மனக்கவலைகள், ஆத்திரங்கள் நியாயமானது. ஆனாலும் அதற்கென்று ஒரு எல்லை உண்டு. அவர்களையும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மீண்டும் மீண்டும் எடுக்கப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். இப்ப சில சிங்கள ஏரியாக்கள், தமிழ் மக்கள் பரவலாக வாழ்ற பகுதிகளில் இதனால் பாதிக்கப்பட்டவர்களை முகாமைத்துவம் செய்வதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் என்று சில நிறுவனங்கள், அமைப்புகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய மதஸ்தலங்களில் கூட அது நடக்குது. ஆனா முஸ்லீம் சமூகத்தில் அப்படி ஒன்று கிடையாது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்ப சமூகமும் என்ன நினைக்கிறாங்கண்டா, இதுக்குள்ள அவர் வந்தா இந்த சமூகம் அவருக்கு முத்திரை குத்திவிடும், ரோஷன் பேய்த்திரும் அப்படி என்று நினைக்கிறாங்க. இது பிள்ளை. சமூகம் அதற்கான வாய்ப்பை கொடுக்க கூடாது. அப்படி பெற்றோர்கள் நினைத்தால் நாளை பெரியோர் அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும், நிரந்தர அவமானத்தை சுமக்க வேண்டி வரும். எனவே இது தொடர்பாக நாங்கள் கவனமாக யோசிக்க வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே போன்று ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு விடயம், இந்த போதை வஸ்துக்களில் இருந்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாப்பதில், நெறிப்படுத்துவதில், எங்கள் இளம் தலைமுறையை ஒரு ஒழுக்கமான பாதையில் பயணிக்க செய்வதில் பாடசாலைகளுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது. யாரையும் பதுவா செய்யல, யாரையும் தவறாக பேசல. ஆனால் சில விடயங்களை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ டீனேஜ் பருவத்தில் உள்ள பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோருமே பாடசாலை 4 சுவருக்குள் போய் வர்றாங்க. இப்போ இது பெரிய ஒரு வளம். இந்த மாணவர்களை நெறிப்படுத்துவதற்கும் முறையாக கையாள்வதற்குமான ஒரு வளம். அமெரிக்காவில் இன்று வரைக்கும் நீதிமன்றங்களில் ஆசிரியர்கள் எழுந்து நிற்க தேவையில்லை என்கிற ஒரு சட்டம் இருக்குது. ஏனென்றால் ஆசிரியர்கள் அந்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவர்கள். முன்பொரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெற்றோர், ஒரு தந்தை பிள்ளையை கொண்டு போய் ஆசிரியர்கள் சொல்றார், எவ்வளவெல்லாம் சொல்லி பார்த்தேன், இவர் சாப்பிடுகின்ற பொழுது வெளியில் சிந்தி தான் சாப்பிட்றாரு, சரியா சாப்பிட்றாரு இல்லை, இவருக்கு இதை கற்றுக் கொடுங்கன்னு சொல்றாரு. 3 மாதங்கள் ஆகுது, பிள்ளையில் எந்த மாற்றமும் வரல. ஒரு நாள் திடீரென்ற மாதிரி தந்தை அவதானிக்கிறார், பிள்ளை சரியா சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது. இது என்ன மாற்றம், எப்படி வந்ததுன்னு கேட்கிறார். ஆசிரியர் இன்று எனக்கு கற்றுத்தந்தார் என்று சொல்றார். பாப்பாவுக்கு கோபம் வருது. 3 மாசத்துக்கு முன்னாடியே இதை செஞ்சிருக்கலாமே, 3 மாசம் இதை பழக்கிறதுக்கு இவ்வளவு டைம் எடுத்திருக்கணுமா? போய் ஆசிரியரை சந்திக்கிறார். ஆசிரியர் சொல்றார், இல்லை, நீங்கள் சொல்கிற பொழுது நானும் சாப்பிடுகின்ற நேரத்தில்
என்னுடைய உணவும் வெளியில் சிந்தக்கூடியதாக இருந்தது. என்னை திருத்திக் கொள்வதற்கு இந்த காலத்தை எடுத்துக்கொண்டேன். நிச்சயமாக என்னுடைய உண்மையில் என்னிடம் இருக்கிற ஒரு பண்பு, அதை மாணவர்களுக்கு சொல்கிற நேரத்தில் தான் அது தாக்கம் செலுத்தும் என்று சொல்றார். ஆசிரியர்கள், அதிபர்கள் இன்று இந்த மாதிரி இருக்கிறார்களா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. போட்டி கல்வி, பரீட்சை கல்வி முறை சில நலவுகளை தந்தாலும் இலங்கை சூழலில் பெரியோர் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கல்வியின் பாடசாலையின் பிரதான நோக்கங்களை ஆசிரியர்களோ அதிபர்களோ பாடசாலை அபிவிருத்தி குழுக்களோ புரிந்திருக்கிறார்களா என்பது பெரியோர் கேள்வி அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, வெறுமனே புத்தகங்களை மாத்திரம், பாட புத்தகங்களை மாத்திரம் படித்து அதிகாரியான தலைவர்களான சமூகத்தில் முக்கியஸ்தர்களான எவராலும் நல்ல திட்டங்களையும் நல்ல செயல்களையும் கொண்டு வர முடியாது என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமிகு சகோதரர்களே, அதாவது சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நடக்குது, ஓ லெவல் எக்ஸாம் நடக்குது, ஏ லெவல் நடக்குது, நல்ல ரிசல்ட் ஒன்று ஒரு புள்ளை எடுக்குது. எடுத்தவுடன் இந்த மீடியா எல்லாம் போய் அந்த புள்ளையை பேட்டி எடுக்கும். எடுக்கிற பொழுது அந்த புள்ள சொல்ற முதலாவது வார்த்தை எல்லாரும் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்றது, நான் ஒரு கண் வைத்திய நிபுணர் ஆகணும், இருதய வைத்திய நிபுணர் ஆகணும், ஆகி எங்களோட கிராமத்துக்கும் எங்களோட ஊருக்கும் சேவை செய்யணும் என்று சொல்லியிருப்பாங்க. அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளை டாக்டர்களாக மாற்றி இருப்பான். ஆனால் ஊரில் அவங்கள பார்க்கவே முடியாது. பார்த்திருக்கிறோமா? அரச வைத்தியசாலையில் கூட அவர்களை பார்க்க முடியாது. அப்படி என்றால் இந்த இலவச கல்வி முறை வென்றிருக்கிறதா, தோற்றிருக்கிறதா? இதன் இலக்கு என்ன? இதன் நோக்கம் என்ன? இந்த ஒரு அதிபர் ஒரு பாடசாலையில் ஒரு பொது பரீட்சையின் பொழுதும் ஓலவல் பரீட்சையின் பொழுதும் ஒரு விஷயத்தை செய்கிறார். நடந்தது ஒரு விடயம். மாணவர்கள்ட்ட சொல்றார், அவர் மார்க்கெட்டிங் செய்யணும், நல்ல ரிசல்ட் வரணும், பிள்ளைகள் என்ற பாடசாலையில் இவ்வளவு மார்க்ஸ் வந்த மார்க்கெட்டிங் ஒன்று செய்யணும். அவர் சொல்றார், வர்ற ஆசிரியர்கள், பொறுப்புதாரிகள், பரீட்சைக்கு வருகின்றவர்கள் என்ற க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி, அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், நீங்க பிட்டு கொண்டு போங்க, பார்த்தடிங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த அதிபரால் ஒரு போதையற்ற சமூகத்தை உருவாக்க முடியுமா? இன்று பாடசாலைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும் பதுவா செய்யல, நல்ல மனிதர்களை உருவாக்குவதை விட்டுவிட்டு வல்லவர்கள் வாழலாம் என்று சொல்லிக் கொடுக்குது. அது பிள்ளை. அதனுடைய ஒரு 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 மோசமான வடிவங்களை தான் நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். கனிமிகு சகோதரர்களே, ஒரு செய்தியை பாருங்க. இப்போ கொரோனா வந்துச்சு, பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. கிரேட் 1 இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் இலவச கல்வியை அனுபவித்த நான், நீங்கள், இந்த நாட்டு பிரஜைகள், ஒரு பொருளாதார நெருக்கடி வந்த நேரத்தில் கன்சல்டன்ட்மார் வெளிநாட்டை நோக்கி நகர்ந்தார்கள், இன்ஜினியர்மார் வெளிநாட்டை நோக்கி நகர்ந்தார்கள். அப்படி என்றால் இந்த அரசாங்கமும் எங்களுடைய நிதிகளும் இலவச கல்விக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இல்லை, எனக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது, நான் இந்த இடத்தில் நிற்க வேண்டும், இது முக்கியமான ஒரு தருணம், நான் இன்றே ஆக வேண்டும் என்கிற மனோநிலையை இது விதைக்கவில்லை என்றால் எங்கோ ஒரு இடத்தில் இந்த பாடசாலைகள் மீண்டும் மீண்டும் சரைக்கு கொண்டிருக்கிறது. கனிமிகு சகோதரர்களே, நீங்க வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஒரு கன்சல்டனை பார்க்குறீங்க, அவர் வந்துட்டு ஒரு எம்ஆர்ஐ ஒரு செக்அப் ஒன்று எழுதுறாரு. எழுதினால் கன்சல்டன்ட்மார் எழுதுகிற பெருவாரியான பரிசோதனைகளுக்கு பின்னாடி கமிஷன் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கல்வி முறை வைத்தியர்களை கூட கமிஷன் வாங்க வைத்திருக்கிறது. அப்படி என்றால் பிட்பாக்கெட் அடிக்கின்ற நிலைமைக்கு உருவாக்கி இருக்கிறது என்றால், கனிமிகு சகோதரர்களே, பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் கல்வி நிறுவனங்களும் தோற்று போயிருக்கின்றனவா என்பது எங்கள் மீது உள்ள முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு 99 மார்க்ஸ் எடுத்தாலும் பெற்றோர்கள் மகிழ்ச்சி படுறதுக்கு இல்லை. பக்கத்து வீட்டுக்குள்ள 100 எடுத்தான், அந்த ஒன்று எங்க எடுத்த 99 மார்க்ஸ். எங்களுடைய மனோநிலையும் அப்படி ஒரு வறண்டு போன மனோநிலையில் இருந்து கொண்டிருப்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இலங்கையிலே அதிகமான பாடசாலைகள் இருக்கின்ற மாவட்டங்களில் குர்நாகல் ஒன்று. அதே மாவட்டத்தில் தான் பிராய்லர் கோழியும் கூட உற்பத்தி செய்யப்படுறது. பிராய்லர் கோழி இன்ஜெக்ஷன் அடித்து உணவுக்காக உற்பத்தி செய்யப்படுகின்றன.
பாடசாலை மாணவர்கள் புள்ளிகளுக்காக உற்பத்தி செய்யப்படுகின்றார்களா என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், எங்களோட முதன்மையான நோக்கு புள்ளிகள் அல்ல. அது நோக்குத்தான், அது இலக்குத்தான். என்னுடைய பாடசாலை மாணவன் நல்ல மாணவனாக இருக்கணும், அல்லாஹ்வை பயப்படுகின்றவன், தொழக்கூடியவன், பெரியோர்களை மதிக்கக்கூடியவன், சிறியோருக்கு அன்பு செலுத்தக்கூடியவன், பெற்றோர்களின் வார்த்தைகளை மதிக்கக்கூடியவன். அதுதான் ஒரு ஆசிரியரின் வெற்றி, அதுதான் ஒரு அதிபரின் வெற்றி. கிறிஸ்தவ பாடசாலைகள் சுற்று நிருபங்களை தாண்டி அவர்களின் பாடசாலைக்கென்று சில விழுமியங்களை வைத்திருக்கிறார்கள். இலங்கையில் சில கட்டுக்கோப்பாக மிக மிக அரிதாகவே குற்றச்சம்பவங்கள் அந்த பாடசாலையில் நடக்குது. எங்கட பாடசாலையில் நாங்கள் யாரையும் கேள்விக்குட்படுத்தல, தவறாக பேசல, நியாயம் இருந்தால் புரிஞ்சு கொள்வோம். கண்ணியமிகு சகோதரர்களே, தினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. டீச்சர்ஸ் டே, சிறுவர்கள் தினம், அது கொண்டாடலாமா இல்லையா என்பது ஒரு பக்கம். அதற்கு பல ரூபாய் செலவழிக்கப்படுகின்றன, பல நாட்கள் செலவழிக்கப்படுகின்றன, பல நேரங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன, பலரின் மனித வளங்கள் செலவழிக்கப்படுகின்றன. என்ன ரிசல்ட்? அதுல அவுட்புட் என்ன? கூத்தும் கும்மாளமும் நடக்குது, அவுட்புட் எதுவும் கிடையாது. இதே ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, அது ஆசிரியர்கள் கண்ணியத்தை ஏற்படுத்தணும். இது தொடர்பாக நாங்க பேசினா பிற்போக்கு சிந்தனைன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும், அப்படி ஒரு சிந்தனையே இருக்கட்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அதே அதிபரும் அதே ஆசிரியரும் அதே சம்பந்தப்பட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மாணவர்கள் மாஷா அல்லாஹ் நல்லா இருந்தாங்க, இப்ப இருக்கிற பிள்ளைகள் மிச்ச மோசமாம்பாங்க. ஆனால் 20 வருடத்துக்கு முன்னாடி இருந்த மாணவர்கள் யாரும் ஆசிரியர் தினம் கொண்டாடவில்லை, டீச்சர்ஸ் டே கொண்டாடவில்லை, சிறுவர் தினம் கொண்டாடவில்லை, டான்ஸ் போட்டு ஆடவில்லை. எல்லா செயற்பாடுகளையும் பாடசாலை மாத்திரம்தான் இந்த சமூகத்தில் தாங்கிக் கொண்டு நின்றன. இன்றைக்கு என்ன நடக்குது? கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களுடைய பாடசாலை தொடர்பான அந்த நிகழ்வுகளில் டான்ஸ், கூத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅ, நீங்கள் வெட்கப்படவில்லை என்றால் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியரின் சொல்லை விட செயல் தாக்கம் செலுத்தும், ஒரு அதிபரின் சொல்லை விட செயல் டீனேஜ் மாணவர்களிடத்தில் தாக்கம் செலுத்தும். உங்களை பார்க்கிறார்கள், உங்கள் ஆட்டத்தை பார்க்கிறார்கள், உங்கள் பாடலை பார்க்கிறார்கள், நிச்சயம் அது நல்ல விளைவுகளை கொண்டு வரும் என்று நினைக்காதீர்கள். இது சாதாரண விடயம் என்று நினைத்தால் அதை இதற்கு மேல் புரிய வைப்பது முடியாமல் இருக்கிறது. கண்ணியமிகு சகோதரர்களே, எந்த பாடசாலையில் முறையாக காலை கூட்டங்கள் நடக்கின்றன, மாணவர்கள் சிலர் இதனோடு சம்பந்தப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள் என்பது பெற்றோர்களை விட பாடசாலை சூழலுக்கு முதன்மையாக தெரிய வரும். கூடுதல் நேரம் அங்கே செலவழிக்கப்படுகின்றது. அவர்களை கண்டறிந்து அவர்களை அரவணைத்து அவர்களை நெறிப்படுத்துவதற்கு உள்ளத்தோடு இஹ்லாஸோடு பணி செய்கின்ற பாடசாலைகளும் ஆசிரியர்களும் இங்கு இருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் அது குறைவடைந்து விட்டது, அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர. அப்படி கண்டா கட் பண்ணி வெளியே அனுப்புறது தான் யோசிக்கிறாங்க. கெட்டிக்கார மாணவர்களை மாத்திரம் மார்க்கெட்டிங் செய்யணும் என்று நினைக்கிறாங்க. பிஸ்னஸ் மேனை விட அரச பாடசாலைகள் மார்க்கெட்டிங் தொடர்பு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது தொடர்ந்தால் நல்ல சமூகத்தை உருவாக்க முடியாது. கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களோட பாடசாலைகளை நிமிர்த்தினால் இந்த சமூகத்தில் பெருவாரியான பிரச்சனைகள் சீர் செய்யப்படும். ஆசிரியர் சேவை, அதை தொழில் என்று சொல்வதில்லை. அதிபர் சேவை, அதை தொழில் என்று சொல்வதில்லை. அல்லாஹு தஆலா சேவை மனோநிலையிலும் இந்த மெட்டீரியல் திங்ஸ்ல இருந்து மெட்டீரியல் அந்த மாதிரியான ஒரு யோசனை சிந்தனைகளில் இருந்து விடுபட்ட ஒரு மனோநிலையில் இந்த சமூகத்தை கொண்டு வந்து சேர்ப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸோடும் தக்வாவோடும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான போதையற்ற ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய தாய் நாட்டையும் ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியமிகு சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை செலுத்துபவர் யார் அப்படி என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கேட்கிறான். சகோதரர்களே, ஒரு பெரும் தொழிலதிபர், வசதி படைத்தவர், எதேர்ச்சியாக ஒரு கட்டத்தில்
ஒரு சிறியதோர் பொருள் வாங்குகின்ற பொழுது மறந்துவிட்டு வந்துவிட்டார், எங்களிடத்தில் ஒரு அமௌண்ட் காசை கேட்கிறார் அல்லது கடனாகவே கேட்கிறார் என்றால், நிச்சயமாக நானும் நீங்களும் பெரும் தொழிலதிபர், எங்களிடம் இல்லாவிட்டாலும் அவர் கேட்கின்ற அமௌண்ட்டை கொடுக்கணும் என்று நினைப்போம். ஏனென்றால் அந்த பணம் மீண்டும் வரும், இது அவருக்கு ஒரு சாதாரண பணம் என்கிற ஒரு நம்பிக்கை. இரண்டாவது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் மூலம் எனக்கும் ஒரு தேவை வந்தால் இலகுவாக நிறைவேற்றலாம். யாரிடமாவது கடன்பட்டாவது கொடுக்க முயற்சிப்போம். உங்களிடத்தில் என்னையும் உங்களையும் படைத்த ரப்பு சொல்கிறான், அழகிய முறையில் எனக்கு கடன் தாருங்கள், அதை இரட்டிப்பாக ஆக்கி பல மடங்காக நான் திருப்பி தருவேன் என்று வசதி படைத்தவன் கேட்கவில்லை. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலான ரப்புல் ஆலமீன் சொல்றான். கண்ணியமிகு சகோதரர்களே, ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்கின்ற அவர் வார்த்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ரப்புல் ஆலமீனின் வார்த்தைகளுக்கு கண்களை மூடிவிட்டு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நமது பள்ளி வாயல் அல்லாஹ்வுடைய பேரருளினால், உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து வழங்கப்பட்ட பொருளாதாரத்தினால் சோலார் பவர் சிஸ்டம் அடிக்கப்பட்டுச்சு. ஒரு 10K அடிக்கப்பட்டது. ஆனாலும் அது போதாது, இன்னும் 30 தேவை என்பது உணரப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் இலங்கையில் இந்த சிஸ்டத்தை மொத்தமாக நிறுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. பள்ளிவாயலின் பல முயற்சிகளினால், அர்ப்பணிப்பினால் வருகின்ற 25ஆம் திகதிக்குள் பணம் செலுத்தப்பட்டால் அந்த 30 எண்ணிக்கையை தருவதாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 30Kக்கும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. ஏற்கனவே 15 லட்சம் ரூபாய் பள்ளிவாயலூடாக அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய ஒத்துழைப்பினால் பெறப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தர்மம் செய்ய வாய்ப்பு கிடைப்பது என்பது பெரிய ஒரு பாக்கியம். எங்களுடைய தர்மங்களை அல்லாஹ் தன் வலக்கரத்தால் வாங்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அவனே வலக்கரத்தால் வாங்குகின்றான் என்ற உணர்வில் கொடுங்கள். அப்பொழுது எங்களுடைய பெருமதியும் பெரிதாக இருக்கும். நியத்தை பலமாக வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மாளிகை தேவையோடு இருக்கிற நேரத்தில் நான் எனது சுற்றுலாவை தவிர்த்து அந்த 1 லட்சம் ரூபாயை அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு கொடுக்கிறேன். அல்லாஹ்வுடைய மாளிகை அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். இந்த உலகத்தில் அடியார்களுக்கு செய்கின்ற உதவிகளையே அல்லாஹ் சொல்கிறான், அது எனக்கு செய்கிற உதவி என்று சொல்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு செய்கிற உதவிகளை அல்லாஹ் எந்த இடத்தில் வைத்து பார்ப்பான்? எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, நான் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் நண்பர்களோடு சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் செலவழிப்பதை நான் பிற்போடுகிறேன். அல்லாஹ் உன்னுடைய மாளிகைக்காய் இந்த நிதியை நான் ஒதுக்குகிறேன், என்னை மறுமையில் கைவிட்டு விடாதே இறைவா. 15 லட்சம் தான். நாங்கள் இந்த இடத்துல 500க்கு மேற்பட்டோர் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சின்னதோர் அமௌண்ட். அல்ஹம்துலில்லாஹ் நியத்தை பலமாக வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இது தொடர்பாக பேச முடியாத அளவு அந்த அமௌண்ட்டை சேர்த்து கொடுக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவனுடைய பணிக்காக யோசிக்காமல் தர்மம் செய்யக்கூடிய மனோநிலையை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.